தாவேகாவிற்கு தனித்துவமானது இது அப்படின்னு சொல்றது மாதிரி எதையும் சொல்ல முடியல. நாம் தமிழரை ஏன் விட்டேன் அப்படின்னா, நாம் தமிழர் இந்த 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 குரூப்புக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. உரிய நடவடிக்கைன்றது வெற்று வார்த்தை, அர்த்தமற்ற வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னு கூட நம்ம சொல்லிடலாம். மொழி கொள்கைன்றதே ஒரு பித்தலாட்டமான கொள்கை அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து. என்னுடைய கருத்து. நீங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க, ஒரு திணிப்பு. அதை எதிர்க்கிறவங்க எப்படி ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணிக்கிறீங்க நீங்க எங்க மக்கள் மேல? இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்கவுங்க பள்ளிக்கூடம் வச்சு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது வந்து பெரிய ஒரு பிசினஸ்ங்க, மிகப்பெரிய பிசினஸ், ஒரு கார்பரேட் எண்டவர் அது. அது விஜய் அவரு தனியா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தரத்தை இந்த பள்ளிகள்ல கொண்டு வந்துருவார் அவரு. அதாவது தனியார் நிர்வகிக்கிற நடத்துகிற அந்த பள்ளிகள்ல வேற பாடத்திட்டத்தை சேர்ந்த அந்த பள்ளிகள்ல ஏதாவது பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? உள்ள மூக்க நுழைக்க முடியுமா? மூக்க அறுத்துருவாங்க, ஒட்ட அறுத்து விட்டுருவாங்க. அந்த ஃபீஸை பத்தி சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. குறைஞ்சபட்சம் அதாவது இவங்க செய்யலாம், அறிவிச்சிருக்கலாம். மாறி போயிடுச்சு. இந்த நீட்டெல்லாம் கடந்து தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. மலை ஏற்றம் எல்லாம் போனீங்கன்னாக்க எந்த மலையுமே ஒழுங்கா இருக்க முடியாதுங்க. அம்புட்டுமே சீரழிஞ்சு போயிடும். அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வரும். இயற்கை வளங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டூரிசம் அப்படின்ற பேர்ல திறந்து விட்டீங்க அப்படின்னாலே அது எல்லாமே அழிக்கப்படத்தான் செய்யும். அது வேலைக்கு போய்தான் குடும்பம் நடத்த முடியும்ன்ற சூழ்நிலையில இருக்கிறவன் டூர் போறதை பத்தி எங்கெங்க யோசிக்க முடியும்? இத்தனை விதமான சுற்றுலாக்களை பத்தி நீங்க பேசும்போது இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வைத்தறிச்சலா இருக்கும். பாவம், அது ஏழை எளிய மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கவே மாட்டேன்றாங்கப்பா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம். அதுல விஜயுமே ஒரு விதிவிலக்கா வரல. ஒரு வழியா தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. ஆமா, மக்களின் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்தல் அறிக்கை வந்து அறம், பொருள், இன்பம் இந்த 3 பிரிவுகள்ல கீழே வந்து 10 தூண்களாக, அதாவது 10 பகுதிகளாக வந்து வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டாபிக்கா வந்து பாத்துலாம் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாத்துருவோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை அந்த தலைப்புலதான் முதல் அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் உள்பிரிவா வந்து தமிழ்நாட்டின் நிதி மற்றும் மாநில உரிமைகள் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம், தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை கோருதல், ஜிஎஸ்டி வரி வருவாயில் தமிழகத்திற்கு உரிய நியாயமான பங்கு, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு, இருமொழி கொள்கை, பாதுகாப்பு, இது மாதிரி தலைப்புகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 14 திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 14 திட்டங்கள்ல நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மற்ற கட்சிகள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, தேமுதிக, இடதுசாரிகள், விசிக, அப்புறம் இங்க பாஜக, இப்படி எல்லா கட்சிகளும் கொடுத்திருக்கிற நாம் தமிழர் முக்கியமான இது. ஏன்னா நாம் தமிழர் வந்து எல்லாத்துலயுமே தனித்து நிற்கிறாங்க. இப்போ இந்த கட்சிகள் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா ஏறத்தாழ அந்த கருத்துக்களை தான் இவருமே சொல்லி இருக்கிறாரு. இதுல பெருசா வித்தியாசமா தாவேகாவிற்கு தனித்துவமானது இது அப்படின்னு சொல்றது மாதிரி எதையும் சொல்ல முடியல. மற்ற கட்சிகள் சொன்னதை கொஞ்சம் மாத்தி இருக்கிறாரு, சிலதை மெருகூட்டி இருக்கிறாங்க, சிலதை கைவிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த 14 பாயிண்ட்ஸுமே இருக்கு. நாம் தமிழரை ஏன் விட்டேன் அப்படின்னா, நாம் தமிழர் இந்த 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 குரூப்புக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க தனிச்சு நிக்கிறாங்க. அவங்க தமிழ் அடையாளத்தை பற்றி, தமிழினுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய விதமே வேற, அங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த மொழியே வேற, அந்த துணியும் வேற, அதனுடைய உள் அடக்கமும் வேற. அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. நம்ம தாவேகாவை ஒப்பிடுறது அப்படின்னா இந்த கட்சிகளோட தான் ஒப்பிட முடியும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கேயுமே திமுக, அதிமுக விட ரொம்ப வேறுபட்டதாக இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுல இந்த பாருங்களேன், நம்ம கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற உரிய நடவடிக்கை. அது என்னப்பா உரிய நடவடிக்கை?
ஏன்னா திமுகவும் அந்த உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க, அதிமுக உரிய நடவடிக்கைன்றாங்க. இந்த உரிய நடவடிக்கைன்றது வெற்று வார்த்தை, அர்த்தமற்ற வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. உரிய நடவடிக்கைன்னா என்ன? கடிதம் போடுவீங்களா? போராட்டம் நடத்துவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன செஞ்சு மற்ற கட்சிகளால செய்ய முடியாதத, இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாத நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? என்ன செய்ய போறீங்க? அது 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 இல்ல. அவங்க சொல்லியிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் மற்ற கட்சிகள் என்ன ஆக்டிவிட்டி, என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்தாங்களோ அதே மாதிரியான செயல்பாடுகளை தான் இவங்களும் சொல்றாங்க. இங்க ஒன்னும் தனிச்சு நிக்கல அவங்க. அது மாதிரி தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, இது அதிமுக சொல்லாத இவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா திமுக சொன்ன அதே பாயிண்ட், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு அப்படின்றது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடியதுதான். அதனால இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? இருமொழி கொள்கை பாதுகாப்பு அப்படின்றாங்க. இருமொழி கொள்கையை பற்றி தான் எல்லாருமே சொல்றாங்க. திமுக இன்னைக்கு பெரிய போராட்டத்தவே அதுக்காக கையில் எடுக்கிறது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்தை கலக்குறாங்க, பிரச்சாரம் பண்ண போற இடத்துல எல்லாம் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு போறாங்க, அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல இந்த இருமொழி கொள்கை, இந்த இருமொழி கொள்கைன்றதே ஒரு பித்தலாட்டமான கொள்கை அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து, என்னுடைய கருத்து. இந்த இருமொழி கொள்கை யாருக்குங்க? தமிழ்நாட்டுல எத்தனை மொழி கொள்கை இருக்கு? இந்த விஷயத்துல நேர்மையா இருக்கக்கூடிய ஒரே ஆள், ஒரே கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி தான். அவங்க ஒரு மொழி கொள்கையை பற்றி தான் சொல்றாங்க, மொழியில கல்வி அப்படின்றத சொல்றாங்க. இந்த 2 மொழின்னு வரும்போதே நீங்க எந்த 2 மொழி? ஆங்கிலத்தை நீங்க எப்படி எதுக்காக உள்ள கொண்டு வர்றீங்க? 2 மொழின்ட்டு 2 மொழியே தேவையில்லை. எங்க யாருக்குங்க அது பொதுமொழின்னு சொன்னது? ஏன் அப்ப இந்தி பொதுமொழின்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க? இல்ல தமிழவே உலக பொதுமொழியா ஏன் நீங்க கொண்டு போக கூடாது? தமிழ்ல அவ்வளவு ஆர்வத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா, தமிழை வளர்க்கணும் அப்படின்னா, தமிழ திருக்குறளை உலக பொதுமறைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப தமிழ் மொழியும் உலக பொதுமொழின்னு நீங்க கொண்டு போலாம். உலக நாடுகள்ல எல்லாத்துலயுமே மக்கள் தமிழ் பேசக்கூடியவங்க ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான விவாதம், விதண்டாவாதம் எல்லாம் நம்ம பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இருமொழி கொள்கை அப்படின்றதே அரசு பள்ளிகள்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு நீங்க சொல்றீங்க, அதுதான் யதார்த்தம். இது இன்றைக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 50 விழுக்காடு தான். மீதி 50 விழுக்காடு தனியார் நடத்தக்கூடிய ஆங்கில வழி பள்ளிகள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பலவிதமான பாடத்திட்டங்கள் இருக்கு. இந்த மாநில அரசுக்கு சேர்ந்த மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் இருக்கு. அப்புறம் மாநில அரசுக்கும் கல்விக்கும் சம்பந்தமே இல்லாத சிபிஎஸ்இ திட்டம் இருக்கு. அந்த மாதிரி பள்ளிகள், அது எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் போர்டு எல்லாமே கூட இருக்கு. என்னென்னமோ பேர்கள்லாம் சொல்றாங்க. இது கேம்பிரிட்ஜா? சரி, கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்டு, அது இதுன்னு என்னென்னவோ பேர்கள்லாம் சொல்றாங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அதுல வசதி படைத்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், இந்த என்ஆர்ஐஸா இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடியது. நிறைய சினிமாக்காரவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்குது. அப்படி அரசியல்வாதிகளுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாமே கூட அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். இப்ப இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இந்த பள்ளிகள்ல எல்லாம் என்ன நடக்குது? அங்க இருமொழி இப்போ எல்லா அரசியல்வாதிகளுமே பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க, விஜய் உட்பட பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே சிபிஎஸ்இ, இந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வி அப்படிங்கறதுல முதல்ல நடத்துறாங்க. அவங்க நடத்துற பள்ளிகள்ல இந்த இருமொழி கொள்கை பின்பற்றுவாங்களா? அப்ப அவங்க நடத்துற பள்ளிகள்ல நிறைய மொழிகள், மும்மொழி மட்டும் இல்ல, நிறைய மொழிகள் கத்துக்கலாம். அரசு பள்ளிகள்ல மட்டும் இந்த இருமொழி கொள்கையை திணிக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள் மட்டும் 2 மொழியை மட்டும் கத்துக்கிறாங்க. நான் ஏன் ஹிந்தியை கத்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மொழியை கத்துக்கிறேன், எனக்கு ஏன் தடையா இருக்கீங்க? எனக்கும் அந்த மொழிகளை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. கரெக்ட். இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்றோம். இதுதான் மக்களுமே இந்த பாயிண்ட் இதைத்தான் கேட்கறாங்க. இப்ப இவங்க இதை நினைக்கிறது மாதிரி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, இப்ப இந்த தாவிகா புதுசா வந்துட்டு இவங்க இருமொழி கொள்கையா தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழை காப்பாத்துறோம் அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா இந்த இருமொழி கொள்கைன்றது என்ன ஆயிடுச்சு தெரியுமா? கம்பல்சரியா தமிழக மக்கள் மீது ஆங்கிலத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கு. ஆங்கில திணிப்பு இது. இருமொழி கொள்கைன்றது ஆங்கில திணிப்பு. நீங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்க, ஒரு திணிப்பு. அதை எதிர்க்கிறவங்க எப்படி ஆங்கிலத்தை கொண்டு திணிக்கிறீங்க நீங்க எங்க மக்கள் மேல?
இது ஒரு ரொம்ப கொடூரமான திணிப்பு. இன்னைக்கு தமிழ் மொழி ஆங்கில கலப்பு இல்லாம பேச முடியுதா? நம்மளாலே பேச முடியலங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம 2 பேரும். இதுல எத்தனை இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து விழுந்துகிட்டு கிடக்குது தெரியுமா? ஒரு இங்கிலீஷ் இல்லாம நம்மளால இப்ப இந்த கான்வர்சேஷனே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இப்ப இந்த இந்த கொடுமைக்கு, இந்த சீரழிவுக்கு, இந்த தமிழ வந்து இப்படி அது என்ன சொல்றது? அத அவ்வளவு தூரம் கரப்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த இருமொழி கொள்கை தான். தமிழே போயிடுச்சு இப்போ. தமிழ் தமிழ்னு தானே சொல்றாங்க. தமிழ் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஸ்பெல்லிங்கவே நீங்க பாருங்க, தமிழகன் தான் போட்டிருக்கான். டிஏன்னு தான் போடுறாங்க. தமிழகன். அடுத்து பேசுற இடம் போற இடம் பூராமே டிவிகேன்னு தான் சொல்றாரு. விஜயே அவர் பேசும்போது தாவேக்கான்னு சொல்லி நான் கேட்கவே இல்லைங்க இது வரைக்கும். டிவிகே டிஎம்கே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த இங்கிலீஷ்ன்றது ஒரு பெரிய திணிப்பாக வந்துருச்சு. அதுக்கு அடிமையாயிட்டோம். அந்த அடிமைத்தனத்தை நியாயப்படுத்துறோம், நேச்சுரலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஏதோ இயல்பானது அப்படின்றான். அது எப்படி எனக்கு இங்கிலீஷ் வந்து இயல்பாக முடியும்? இங்கிலீஷ் எப்படி எனக்கு சொந்தமாக முடியும்? எதுக்கு நான் இருமொழி 2 மொழியை நீ திணிக்கிற இந்த ஆங்கிலத்தை நான் ஏன் கத்துக்கணும்? என் பிள்ளைங்க மேல எதுக்கு இன்னொரு மொழியை நீ திணிக்கிற? என் பிள்ளைங்களுக்கு அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்ச மொழிய கத்துக்கிறதுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச அந்த பேஸ்ல, அந்த வேகத்துல, அவங்களுக்கு சிலருக்கு மொழியை ஈஸியா கத்துக்க முடியும், சிலருக்கு டைம் எடுக்கும். அவங்களுக்கு எப்ப தேவையோ, என்ன மொழி தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி அவங்க கத்துட்டு போறாங்க. அதான் கல்வி திட்டம்ன்றது ஒரு பெரிய இதுங்க. இது மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டா மட்டும் கல்வி வந்து முழுசா மாறிடாது. இதுல சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, எல்லாமே வெற்று வார்த்தைகள். மாநில திட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கல்வியை முழுமையாக வடிவமைப்பது, பாடத்திட்டத்தை வடிவமைப்பது, அந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, கற்றல் கற்பித்தல் அந்த மெத்தடாலஜி பெடகஜியை வடிவமைப்பது, உருவாக்குவது, அதை செயல்படுத்துவது, அதனுடைய அவுட்கம்ஸை வந்து அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுவது, அதற்கு தரத்தை உறுதிப்படுத்துவது, இவ்வளவு வேலைகளையும் மாநில அரசு செய்யும். மாநில அரசினுடைய ப்ரெரோகேட்டிவ் ஆயிருது, அதனுடைய உரிமை ஆயிருது. இப்ப இதை செய்யறாங்க அப்படின்னா, இங்க வந்து அரசு பள்ளியும் தனியார் பள்ளியையும் வேறையா நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, தனியார் பள்ளிகளை பற்றி நீ பேசவே மாட்டேன்ற. அங்க எங்க பிள்ளைங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் 50 விழுக்காடு அங்க போய் அடைஞ்சு கிடக்குறாங்க. அந்த பள்ளிகள்ல என்ன மாதிரியான பாடத்திட்டத்தை நீ நடைமுறைப்படுத்த போற? அரசு பள்ளியில நீ பேசுற, ஏன் பிள்ளைக்கு நீ பேசுற, 2 மொழி பேசுற, மற்றது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியல் உங்க கைக்கு வந்துருச்சு அதிகாரம். கல்வி உன் கையில இருக்கு. நீ அரசு பள்ளியில மட்டும்தான் நடைமுறைப்படுத்துவியா, இல்ல இந்த தனியார் கையில இருக்கக்கூடிய பள்ளிகளையும் நடைமுறைப்படுத்துவியா? அங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல உன்னுடைய கண்ட்ரோல் என்னவாக இருக்கும்? அப்ப திரும்பவும் இதே மாதிரியான இரட்டை அணுகுமுறை தானே இருக்கும். 2 பாகுபாடு இருக்கத்தானே செய்யும். 2 விதமான கல்வி முறை இருக்கும். அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கும். வசதியா இருக்கிறவன் வந்து இங்க மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல உன்னுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்துல போய் படிப்பான். எங்களை மாதிரி ஏழை அப்ராணிங்க சப்ராணிங்க வீட்டு பிள்ளைங்க வந்து இந்த உன் கையில அகப்பட்டுக்கிட்டு நாங்க சாவணும். நீ வந்து ஒரு சிலபஸ்ன்னு உங்க கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு நீ வடிவமைச்சு செய்வ, அதை நாங்க பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி ஆகி போயிரும்லப்பா. இந்த தனியார் பள்ளிகள்ல வந்து கட்டணம், குறைந்த அளவு கட்டணம் இல்ல கட்டணத்தை நிர்ணயிக்கிறது பத்தி கூட இவர் பேசவே இல்லப்பா. ஒரு மீடியம் ஒரு தனியார் பள்ளினா மினிமம் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அந்த குழந்தை படிக்கிறதுக்கு ஆயிடுது. நீங்க ஏன் சேர்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சமூகத்துல நம்ம வாழ்றப்போ, நம்ம கேட்கிறோங்கிறப்போ 1 லட்சம் ரூபாய் அசால்ட்டா கேட்கறாங்க. மினிமம் இந்த எல்கேஜிக்கு சொல்றேன் நானு. அதை நிர்ணயிக்கிறது, கட்டணத்தை ஒழுங்குபடுத்துறத பத்தி இவர் எதுவுமே சொல்லவே இல்ல. அதான் இது ஏன்னா எல்லாமே நீங்க சொன்னீங்க இல்லையா முதல்ல, அதான் பாயிண்டே. இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்கவுங்க பள்ளிக்கூடம் வச்சு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது வந்து பெரிய ஒரு பிசினஸ்ங்க, மிகப்பெரிய பிசினஸ், ஒரு கார்பரேட் எண்டவர் அது. அதுல இப்ப விஜயே நீங்க சொன்னீங்க, அவரே ஒரு பள்ளி வச்சிருக்கிறாரு. அவர் கரஸ்பாண்டா இருக்கிறாரு, அதை அறிவிச்சிருக்கிறாரு இந்த தேர்தல் ஆணையத்துல அவர் மனு சப்மிட் பண்ணும்போது. விஜயோட ஸ்கூல்ல எல்லாம் பல லட்சங்கள் இருக்கும்னு சொல்றப்பா கல்வி கட்டணம். அங்கெல்லாம் வந்து சாதாரண மக்கள் இப்ப நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேர்க்கறதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஃபீஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்.
ஆமாமாமா. இது எல்லாருமே அதான் பிசினஸ தானப்பா பண்றாங்க. பெரிய வியாபாரமா பண்றாங்க. பெரிய இடத்து பிள்ளைங்களுக்கு அதுக்கேத்தது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் இல்லையா? அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தது மாதிரி ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா தானே அதனுடைய வேல்யூவும் அதிகமாக இருக்கு. அதனால ஹை எண்ட்ல தான் ஃபீஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாநில அரசு நீ உன் கையில கல்விய வச்சுக்கிட்டு நீ என்னையா பண்ணுவ? அங்க என்ன தாக்கம் இருக்கும்? அங்க மாதிரி இங்க இந்த பள்ளிக்கூடத்து தரம் உயர்த்துவியா? அந்த மாதிரி. அதாவது விஜய் அவரு தனியா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு இல்லையா? அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தரத்த இந்த பள்ளிகள்ல கொண்டு வந்துருவாரா அவரு? அங்க இருக்கக்கூடிய சிலபஸ இங்க நடைமுறைப்படுத்திருவாரா? அல்லது அது வந்து சரியில்ல, வெளியிலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு சிலபஸ், வேற வழி இல்லாம வியாபாரம் நடத்தணுன்றதுக்காக நான் அந்த ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிற்பாடு மக்களுக்கு என்னவோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவோ அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு நீ முடிவு எடுத்தனா இந்த அரசு பள்ளியில நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த சிலபஸ அந்த டீச்சிங் லேர்னிங் பெடகஜிய இந்த பள்ளிக்கூடத்துல அதாவது தனியார் நிர்வகிக்கிற நடத்துகிற அந்த பள்ளிகள்ல வேற பாடத்திட்டத்தை சேர்ந்த அந்த பள்ளிகள்ல ஏதாவது பண்ண முடியுமா? செய்ய முடியுமா? உள்ள மூக்க நுழைக்க முடியுமா? மூக்க அறுத்துருவாங்க, ஒட்ட அறுத்து விட்டுருவாங்க. கோர்ட்டுக்கு போவான், ஹைகோர்ட்டுக்கு போவான். ஹைகோர்ட்ல வந்து நீங்க இப்ப விஜயே பாருங்க, அந்த ஏதோ அவருக்கு வருமான வரித்துறையில இருந்து ஏதோ ஃபைன் பண்ணிட்டாங்களாம். அதை எதிர்த்து அப்பீலுக்கு போனாரு. அங்க போகும்போது அவங்க அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க, இப்ப ஃபைனுக்கு சரிதான் அப்படின்ட்டாங்க. இப்ப அதை எதிர்த்து 2 பேர் இருக்கிற கூடிய அப்பீலுக்கு திரும்ப போயிருக்கிறாரு, பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணிருக்கிறாரு திரும்ப. இப்ப அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தவே நம்ம அப்பீலுக்கு மேல அப்பீல் போக முடியும் அப்படின்னா இந்த கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த பெரும் முதலைகள், கல்வி தந்தையர்கள் என்ற கல்வி கொள்ளையர்கள் அவங்க சும்மா இருந்துருவாங்களாமா? நீ வந்து உன்னுடைய அரசினுடைய பாடத்திட்டத்தை அங்க நிறைவேற்றுறதுக்கு உள்ள திணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்குருவாங்களாமா? அவ்வளவு லேசா நடக்கிற காரியமே கிடையாது. திரும்பவும் இப்ப இந்த கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து தனியா இந்த மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து கிழிக்கிற விஷயம் எல்லாமே நடைமுறைக்கு ஒவ்வாது. இது வந்து நம்மள மாதிரியான அப்பாவி ஜனங்களை, ஏழை எளிய மக்கள்கிட்ட வெறிய கிளப்பி விட்டு நான் இதமோ தமிழை கிழிக்கிறது மாதிரி இவங்க அந்த மாதிரி செய்யறதா இது. தாவிகா மட்டும் இல்லைங்க, எல்லா கட்சிகளையுமே சேர்த்துதான் சொல்றேன். இந்த நாம் தமிழர் தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இதை வச்சுக்கிட்டு நாடகம் போடுறாங்க. ஏழை எளிய மக்கள் மேல தலையில மசாலா அரைக்க பாக்குறாங்க. இதுல எந்த மாற்றமே வரப்போறது கிடையாது. அவங்களால செய்யவும் முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா செய்ய முடியாதுன்னு மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்கதான் இந்த பள்ளிகளவே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளிகளுக்கு எதிரா இந்த பக்கம் பள்ளிகளை நடத்திட்டு இருக்கிறது பெரும்பாலும் இவங்க தான், அல்லது இவங்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவங்க, அல்லது இவங்க இனங்களை சேர்ந்தவங்க. அவங்கதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபீஸை பத்தி சொன்னீங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. குறைஞ்சபட்சம் அதாவது இவங்க செய்யலாம், அறிவிச்சிருக்கலாம். தனியார் பள்ளியை நடத்திட்டு போ, அரசு பள்ளியை நடத்திட்டு போ, என்னத்தவா பண்ணுங்க. ஆனா சரி, ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆசையில நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி ஷூ போட்டுட்டு போகட்டும், டை கட்டிட்டு போகட்டும், நம்ம பிள்ளையும் அந்த பெரிய இடத்து பிள்ளைய படிக்கிற இடத்துல படிச்சுச்சுன்னா ஏதோ ஒரு கான்டாக்ட் கிடைச்சு ஒரு முன்னேறதுக்கு வாய்ப்பு வந்துருமே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல நிறைய பெற்றோர்கள், நான் பாக்குறேனே, நிறைய பெற்றோர்கள் லோவர் மிடில் கிளாஸ், அதாவது கூலி வேலை செய்யறவங்க, அவங்கள்ல இருந்து பிள்ளைகளை அனுப்புறாங்க. அப்படி போற பிள்ளைங்களை ஓரளவுக்கு ஏதோ கண்ணியமா கடனை உடனே வாங்கினாலுமே கூட பெரும் கடன்ல போய் அமிழ்ந்துராத அளவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கிறது மாதிரி இவங்க வந்து அந்த ரேட்டை பிக்ஸ் பண்ணலாம். கொள்ளையை அடிக்கிறத அடிச்சுக்கங்கடா, ஏன்னா நீங்க முதலீடு பண்ணிருக்கிறீங்க, வருமானம், அதுக்கு உங்களுக்கு லாபம் வேணும், லாபம் பாரு. ஆனா இப்படி சாதாரண ஜனங்களுடைய வயிற்றுல அடிச்சு அவங்கள வட்டிக்கு கடனை வாங்க வச்சு அதன் மூலமா நீ வந்து லாபம் சம்பாதிக்காத. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி ஏதோ ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணலாம். அதை இவங்க நெறிப்படுத்தலாம். ஏற்கனவே இருக்கு வழிமுறைகள் எல்லாமே அரசுகிட்ட இருக்கு. ஆனா அது யாருமே பொருட்டா செய்யல. அதை இவங்க தாவிக்கா அட்லீஸ்ட் இவங்களாவது குறைந்தபட்சம் அதாவது செஞ்சிருக்கலாம். செய்வோம் அப்படின்ட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க நடைமுறைக்கு உகந்ததா பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். இப்போதைக்கு கல்வியை பற்றி இவங்க சொல்லி இருக்கிறது எல்லாமே மற்ற திமுக அதிமுகவிலிருந்து வேறுபட்டதாக எதுவுமே இல்லை. இவங்க வெற்று சொல்லாடலாகத்தான் இருக்கு. இதுல எதுவுமே நிறைவேற போறது கிடையாது. நிறைவேற்றது மாதிரி ஒண்ணு இல்ல, பெருசா ஒண்ணு இல்ல இதுல. அடுத்து அதுலயே வந்து இன்னொரு பிரிவு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கறதுல சொல்லியிருக்கிறாங்க.
அந்த தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, மதுரையில் தமிழ் நாகரிக அருங்காட்சியகம், நாட்டுப்புற கலைஞர் நலன் மேம்பாடு, அப்புறம் தமிழ் பாரம்பரியம் மற்றும் நாகரிகத்திற்கான நிதிநிலை அறிக்கை, இந்த மாதிரி ஒரு ஒரு 11 தலைப்புகள் கீழே வந்துட்டு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆமா, அதுல சொல்லி இருக்கிறது எல்லாமே பொதுவா சொல்லி இருக்கிறாங்க. அதுல இதுல சிலதை நடைமுறைப்படுத்த முடியும், சிலதை நடைமுறைப்படுத்த முடியாது, சிலது தேவையில்லாது, சிலது வந்து அது ரொம்ப அவசரமா இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒண்ணு இல்ல. செய்தா நல்லதுதான். அத அது யாரு செஞ்சாலுமே நல்ல விஷயங்கள் தான். அதனால இத இதுல தனித்துவமா பெருசா ஒண்ணு இல்ல. இது ரொம்ப யுனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரி இல்ல. ஏன்னா இந்த லாங்குவேஜ் மத்த கட்சிகளுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திமுக ஆட்சியில எல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அந்த எக்ஸிபிஷன், அந்த அகழ்வாராய்ச்சியில எடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்றது கொள்றது, இந்த மாதிரி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரெண்டை இவர் அடுத்த கட்டமா கொண்டு போறத சொல்லி இருக்கிறாரு. நல்ல விஷயம் தான் அது, செய்தால் நல்லது. ஆனா உடனடியாக அர்ஜென்ட்டாக இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை இது எதுவும். முன்னாடி அந்த நீட்டை பத்தி இவங்க பேசுறத நீங்க நம்ம சொல்லிடணும்னு நினைக்கிறேன் போற போக்குல. அந்த நீட்டை பத்தி இன்னுமே அரசியல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் பெற்றோர்களே வந்து நீட்டை கடந்து போயிட்டு எதிர்கொள்ள தயாராயிட்டு நல்லாவே திறம்பட பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னுமே வந்துட்டு இந்த நீட்டு ரத்து செய்யப்படும் சொல்லிக்கிட்டே இவங்கதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீட் எழுதுறதுக்கு நீங்க தேவையான இதை கொடுங்க, மாணவர்களுக்கு கற்பீங்க, அவங்க போராடி வின் பண்ணிடுவாங்க. அதை விட்டு இன்னும் ரத்து செய்யப்படுற ஏமாற்று வேலையை தானே இவருமே பண்ணிட்டு இருக்கிறாரு. மத்த அரசியல் கட்சிகள் பண்ற மாதிரி இவர் ஏமாத்திட்டு இருக்கிறாரு, ரத்து செய்யப்படும். அதை ரத்து செய்ய முடியலையே இத்தனை வருஷமா. இல்லப்பா, ஒரு பக்கம் இந்த மாதிரி ரத்து செய்யணும்ட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க, இந்த ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், அந்த வேலம்மாள், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் கோச்சிங், நாங்க கோச்சிங் கொடுக்கறோம் அப்படின்றதவே ஒரு அந்த ஒரு 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 வியாபாரத்திற்கான ஒரு பொருளா வச்சு. ஆமா, அந்த இத காரணம் காட்டியே எங்க ஸ்கூல்ல வந்து உங்க பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க அப்படின்றாங்க. வியாபார உத்தியாக இதை பயன்படுத்துறாங்க. அதனால அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. இந்த நீட்டெல்லாம் கடந்து தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சு. நீட்டு மாதிரியான தேர்வு எழுதி அந்த இதுல ஆர்வம் உள்ளவங்க, அந்த நீட்ல செலக்ட் ஆகி மருத்துவ படிப்புக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த கோடிக்கணக்குல செலவாகுது, அந்த அளவுக்கு பண வசதி உள்ளவங்க, அவங்க எல்லாருமே அவங்க பிள்ளைங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அவங்க என்ன இந்த நீட்டை கிராக் பண்ணி இது எம்பிபிஎஸ் படிக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இப்ப நீட்டு தேர்வை ரத்து பண்றதுனால யாருக்கு என்ன லாபம்னே தெரியல. எதுக்கு ரத்து பண்ணணும்ன்ற அதாவது அது சூப்பர்ஃப்ளூவஸ் ஆயிடுச்சு. அது ஒரு தேவையில்லை, இதை பற்றி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க, இதை தாண்டி வந்துட்டாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. கோச்சிங்கே இன்னைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நடக்குது. அது பார்ட் ஆஃப் த கரிக்குலமாவே ஆயிடுச்சு. ஓகே, சோ அது நீட்டு. அந்த பள்ளிகள்ல வந்து முதல் ஸ்டேட் லெவல் அதிக மதிப்பெண்கள் வச்சிருக்கிற மாதிரி போர்டு இருக்கும் முன்னாடி எல்லாம். இப்ப வந்து பக்கத்துல நீட் தேர்வுல அதிக மதிப்பெண் வாங்கினவங்க யாரு, அந்த போர்டும் வச்சிருக்காங்க. எல்லா பள்ளிகளுமே இருக்குது. அப்ப இவங்க பள்ளிகளும் இருக்குதானே செய்யும் அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இருக்கிற மக்கள் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த அட்வர்டைசிங்ல வந்து யூனிக் செல்லிங் ப்ராபோசிஷன், யூஎஸ்பி இருக்கும். அதாவது ஒரு பொருளை விற்பனை பண்றதுக்கு அதை ஒரு தனித்துவமா காட்டுறது, ஏதாவது ஒரு அம்சத்தை, யூனிக் செல்லிங் ப்ராபோசிஷன். அந்த மாதிரி யூனிக் செல்லிங் ப்ராபோசிஷனா கல்வியை விற்கிறதுக்கு இந்த நீட் பயிற்சி இருக்கு அப்படின்றத பயன்படுத்துறாங்க. நீங்க சொன்னது மாதிரி இந்த பயிற்சி பாருங்க, நாங்க கொடுத்ததுல இந்த மாதிரி இவ்வளவு பேர் கிராக் பண்ணிருக்கிறாங்க, இத்தனை ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படி இந்திய அளவுல அப்படின்றது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி அந்த ஒரு விளம்பரமா பயன்படுத்தி மாணவர் சேர்க்கை தான் கடைசியில கூடுதல் வருமானம், அப்படி வருமானம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலை ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. அத மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்போ போய் திரும்ப அனாவசியமான ஒண்ணு, அது காலாவதியானது இது அப்சலீட்டான ஒரு கோரிக்கை. இது நீட் தேர்வு ரத்து அப்படின்றது. அது நீட்டு தேர்வு இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். இல்லாம போயிருச்சு அப்படின்றதுனால யாரும் பெருசா பயனடைய போறது கிடையாது. இப்ப இருக்கிறதுனால யாரும் பெருசா பாதிப்பும் அடையல. அந்த அளவுலதான் இன்னைக்கு நிலைமை வந்துருச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு வந்து அப்படி இல்லை. அடுத்து அந்த சுற்றுலாவை பத்தி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. தமிழ்நாடு
பொறுப்பு சுற்றுலா, அப்புறம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, ஆன்மீக சுற்றுலாமே இப்பயுமே இருக்குது. அப்புறம் பக்தர்கள் ஓய்வு ஆமாமா. விடுதிகளும் இருக்குது. தமிழ்நாடு பண்பாட்டு சுற்றுலா திட்டம், நீலகிரி மலை சாகச சுற்றுலா, அப்புறம் கேரவன் சுற்றுலா. இதான் புதுசா வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதல் கேரவன் சுற்றுலா கொள்கை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புதுசா ம். அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து உணவு சுற்றுலா, அப்புறம் சினிமா சுற்றுலா அதையும் கூடுதலா இவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்புறம் சுற்றுலாக்கான பாதுகாப்பு. அந்த சுற்றுலாங்கள தவிர ஒரு 14 உட்பிரிவுகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமா. இதுல இந்த நீலகிரி மலை சாகச சுற்றுலா அப்படின்றத கொஞ்சம் கவனத்துல எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இது எல்லாமே நீங்க பாருங்க, இந்த சுற்றுச்சூழலோட ரொம்ப தொடர்புடையதாக இருக்கு. இந்த சுற்றுலாவெல்லாம் நீங்க சுற்றுலான்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கனாலே வந்து அழிச்சிருவாங்க. கடல்சார் வழித்தட சுற்றுலா, அதுக்கு அந்த முன்ன பாயிண்ட் பாருங்க. அந்த கடல் புறத்துல சுற்றுலா ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் அடுத்தடுத்தும் கூட வரும். அந்த சுற்றுலா அப்படின்ட்டு போனாலே என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த இடம் பாழ்படுத்தப்படுது. முக்கியமா கடல் பகுதியில எல்லாம் நடக்குது அப்படின்னா, அது அங்க இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சாகர்மாலா திட்டம். அது என்ன அந்த திட்டத்த நடைமுறைப்படுத்துறதுல என்ன ப பிரச்சனை வந்தது அப்படின்னா, கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குப்பங்கள் எல்லாமே காலி பண்ணப்பட்டுட்டு வந்தது. இன்னுமே தொடர்ந்து அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. கடற்கரையை சுத்தம் பண்ணுவது. சுத்தம் பண்ணிட்டு, அங்க வந்து புதிய துறைமுகங்கள் கட்டுறது, அந்த சுற்றுலா மையங்கள உருவாக்குறது, அந்த கடற்கரையை ஒட்டி. அப்போ அழகுபடுத்துறது. இது இத அந்த பூங்காக்களை ஏற்படுத்துறது, இந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறதுக்காக நீங்க வந்து ரிசார்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்கு. இப்பவுமே ரிசார்ட்ஸ் இருக்குது. அந்த ரிசார்ட்ஸ்ல எல்லாம் யாரு போய் தங்குறா? ஃபாரினர்ஸ் வர்றாங்க, இல்ல பெரும் பணக்காரர்கள் போறாங்க. ஆனா அதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா, இந்த குப்பத்துல இருக்கிறவங்க. இப்போ நீங்க இந்த ஈசிஆரவே எடுத்துக்கங்களேன். ஈசிஆர்ல இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, நிறைய சினிமாக்காரர்கள், விஜய் முதற்கொண்டு எல்லாரும் அந்த கடற்கரையை ஒட்டி இப்ப இடங்களை வாங்கி பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் பங்களாஸ் அது எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அந்த இடங்கள் எல்லாமே கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே குப்பங்களாக இருந்தது. அங்க இருந்து குப்பங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? அங்க இருந்து மீனவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு? இதெல்லாம் பெரிய கேள்வி. அவங்க எல்லாமே இன்னொரு இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. இந்த இடங்களுக்கு எல்லாமே பெரிய பணக்காரர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இது அடுத்த கட்டமாக இந்த சுற்றுலான்ட்டு வரும்போது அதை நீங்க அரசே ப்ரொமோட் பண்ண போகுது அப்படின்னா, இன்னும் அதிகமாக இந்த மீனவர்களும் இந்த குப்பங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் கடற்கரையோரத்துல இருக்கக்கூடியவங்களும் அதிகமாக பாதிக்கப்பட போறாங்க. இப்ப அது இந்த ஆஸ்பெக்டை எடுத்துக்கிறணும். இப்ப மலை பகுதியில இந்த ட்ரெக்கிங்கை பத்தி இவர் பேசுறாரு. மலை ஏற்றம். மலை ஏற்றம் எல்லாம் போனீங்கன்னாக்க எந்த மலையுமே ஒழுங்கா இருக்க முடியாதுங்க. அம்புட்டுமே சீரழிஞ்சு போயிடும். அங்க இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கு எவ்வளவு பாதிப்புகள் வரும். இவன் என்ன இப்போ ட்ரெக்கிங் போறவன் சும்மா போயிருவானுங்களா? நீங்க என்னதான் கட்டுப்பாடுகளை விதிச்சாலுமே சரக்கு அடிக்காம இருக்க மாட்டான் நம்ம ஆளு. அங்க போற இடத்துல அது என்ன பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் பயன்பாடை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க என்னதான் ரூலை போட்டீங்கன்னாலும் எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த பிளாஸ்டிக் குப்பை இருக்கு. இப்ப என்ன ரூல் இல்லாமலா இருக்கு? இருக்கு. ரூல் இருக்கு. ஆனா எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக். ஆனா அப்புறம் எப்படி மலங்காடு பூராமே இப்ப பிளாஸ்டிக் எப்படி வருது? பாட்டில் எப்படி வருது? செக் பண்ணி நீ அனுப்புற அப்படின்னா எப்படி வருது? எங்க பார்த்தாலுமே நீங்க கொடைக்கானல் ரோட்ல நீங்க போங்க. நீங்க கேரளாவுக்கு நீங்க இங்க குமுளி தேக்கடி அந்த பக்கம் போங்க. நீலகிரி ஊட்டி மலைப்பகுதியில நீங்க போங்க. எங்க பார்த்தாலுமே இது எப்படிங்க இருக்கு? எப்படி இவ்வளவு குப்பை வருது? அப்போ நம்ம ஜனங்களை சிவிக் சென்ஸுக்கு பழக்கணும், ட்ரெயின் பண்ணணும். அந்த இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதான் நீங்க செஞ்சீங்கனாலும் இந்த இயற்கை வளங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த டூரிசம் அப்படின்ற பேர்ல திறந்து விட்டீங்க அப்படின்னாலே அது எல்லாமே அழிக்கப்படத்தான் செய்யும். அதுல நீங்க என்ன பெரிய அளவுல எல்லாம் கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. அதுல இந்த டூரிசம்ன்றதை எச்சரிக்கையா தான் பயன்படுத்தணும். அடுத்தது இந்த டூரிசம்ன்றதே நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் கட்டுக்கடங்காம பாருங்க, வரிசையா என்னென்னவோ திட்டங்கள் சினிமா வரைக்குமே வந்திருக்கு. இந்த கேரவன் கான்செப்ட். கேரவன்ல நம்ம விஜய் இப்போ பிரச்சார பயணம் போறதுலதான் கேரவன்னா எப்படி இருக்கும்? அத்தனை கேமரா ஃபிட் பண்ணி அப்படியே ட்ரோன்ஸ பறக்க விட்டு அவ்வளவு நீளம், எத்தனையோ அடி நீளம்ன்றாங்க அந்த அவருடைய வண்டி. ஸோ அதெல்லாம் அந்த கேரவன்ன்றது
ஓ இப்படியா அப்படின்னு நம்ம பார்த்து மலைச்சிட்டு இருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி கேரவன்ஸ் எல்லாமே இப்போ டூரிசம்ல பார்த்தா வரப்போகுது அப்படின்றதெல்லாம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த சினிமா தலங்கள் எல்லாத்தையுமே ஏதோ கோயில் திருத்தலங்களை போய் பார்க்கிறோம்ன்றது சரி, சினிமா ஷூட்டிங் நடந்த இடங்கள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சுற்றுலா அப்படின்றாங்க. சினிமா ஷூட்டிங்ன்ற கான்செப்டுமே இல்ல. இது எல்லாமே அந்த கன்வென்ஷனலான ஒரு மோடு. அடுத்து என்னன்னா ஒரு சினிமாக்காரராக இது எல்லாத்தையுமே யோசிச்சிருக்காங்க. அடுத்து இது வந்து உயர் நடுத்தர வர்க்கம் அல்லது உயர் வர்க்கம் அந்த அவங்களுடைய சிந்தனையிலிருந்து தான் இந்த இது திட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு. எங்க அண்ணன் நாடு வேலைக்கு போய் தான் குடும்பம் நடத்த முடியும்ன்ற சூழ்நிலையில இருக்கிறவன் டூர் போறதை பத்தி எங்கெங்க யோசிக்க முடியும்? இத்தனை விதமான சுற்றுலாக்களை பத்தி நீங்க பேசும்போது இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வயித்தெரிச்சலா இருக்கும். இந்த சாதாரண ஜனங்களுக்கு இப்படியெல்லாம் இந்த அரசு நடத்துதுன்னா யார் அனுபவிக்க போறா? இதை அனுபவிக்கிறதுக்கு காசு எங்க இருந்து வரும்? இதெல்லாம் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க, அதுக்கு மேல இருக்கிறவங்க, இதெல்லாம் இந்த சம்பளம் வந்து அதுல இந்த பட்ஜெட் போடுவாங்கல்ல, ஆனுவல் பட்ஜெட். சரி இந்த இந்த இதுல வந்து இந்த இவ்வளவு பணத்தை நம்ம ஒதுக்கி வைப்போம் டூர் போறதுக்கு, சம்மர் ஹாலிடேஸுக்கு வச்சுக்கிருவோம், இதை வின்டர் ஹாலிடேஸுக்கு வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கு பாத்தீங்களா? அந்த குடும்பங்களாலதான் இந்த சுற்றுலாக்கள் எல்லாம் போக முடியும். அதுலயே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஏறத்தாழ ஒரு பாதி ஜனங்கள், தமிழ்நாடு மக்கள் தொகையில பாதி ஒரு 4 கோடி பேர், 4 கோடி பேருக்கு பயன் இல்லாத திட்டங்கள் இது. இந்த சுற்றுலாக்கள் கண்டிப்பா பாதி பேர், 8 கோடி 8.5 கோடி இருக்கிறோம். அதுல குறைஞ்சபட்சம் 4 கோடி 5 கோடியால இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த டூர் விஷயங்கள் எதுவுமே அப்ளிகபிளா இருக்காது. அந்த மாதிரி மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. அவங்கெல்லாம் இந்த திட்டங்களுடைய அந்த பர்வியூலயே வரல. அதுதான் துரதிஷ்டம். பாவம். அது ஏழை எளிய மக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கவே மாட்டேன்றாங்கப்பா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம். அதுல விஜயுமே ஒரு விதிவிலக்கா வரல.